நம்ம நாட்டோட முதுகெலும்பாக இருக்கிறது கிராமங்கள் தான். அதனால தான் நம்ம தேசத்தந்தை காந்தி அவர்கள் விடுதலை இந்தியாவின் வலிமை கிராமங்களில் தான் இருக்குதுன்னு சொன்னதோட இந்தியா கிராமங்களில் தான் வாழ்கிறதுன்னு ஆணித்தரமாக சொன்னார். அப்படிப்பட்ட கிராமங்களை முன்னேற்றணும், கிராம பொருளாதாரத்தை வலிமையாக்கணும், கிராம நிர்வாகங்கள் வலிமையாக இருக்கணும்னு ஜனநாயகபூர்வமாக சிந்தித்து நாம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த திட்டங்கள் தான் தமிழ்நாட்டின் கிராம ஊராட்சிகளோட மேம்பாட்டுக்கு அடிப்படை. அதனால தான் நான் எதிர்க்கட்சி தலைவராக இருந்தப்போ தொடர்ந்து கிராம சபை கூட்டங்களில் பங்கெடுத்தேன். உங்கள் ஆதரவோட முதலமைச்சரான பிறகு இப்போ 3வது முறையாக கிராம சபை கூட்டத்தில் பங்கேற்கிறேன். இன்னும் பெருமையோடு சொல்கிறேன், வேறு எந்த முதலமைச்சரும் இப்படி கிராம சபை கூட்டங்களில் பங்கேற்றது இல்லை. அதுலேயும் தமிழ்நாட்டு வரலாற்றிலேயே இவ்வளவு பெரிய அளவில் 10,000க்கு மேற்பட்ட ஊராட்சிகளையும் இணைய வசதி மூலமாக இணைச்சு கிராம சபை கூட்டத்தை நடத்துறது இதுதான் முதல் முறை. இதை சாத்தியப்படுத்திய மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பவியல் மற்றும் டிஜிட்டல் சேவைகள் துறையினுடைய அமைச்சர் முனைவர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கும் அதிகாரிகளுக்கும் பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள்.